ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்ல அனிமே எக்ஸ்ப்ளைன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போற அனிமே யாருக்குமே புடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே புடிக்காத அனிமே கூட மென்ஷன் பண்ணலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமேன்னு சொல்லுவேன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து யாருமே பெஸ்ட் அனிமேன்னு வெளிய அவங்கள வாய் விட்டு வெளிய சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட அனிமே நேம் தான் ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டி. ஏன்னா, இதுல ஹரம் அண்ட் எச்சி இதெல்லாம் பஞ்சமே இல்லாம வரும். சொல்லப்போனா கிட்டத்தட்ட ஹென்டாய்க்கு கீழ எச்சிக்கு மேலன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2க்கும் நடுவுல உள்ளது ஹை ஸ்கூல் டிஎக்ஸ்டி அனிமேவும் கூட. ஸோ இந்த அனிமே ரொம்ப டீசென்சியோட எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கே ஒரு சவால் தான் இது வந்து. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். எந்த அளவுக்கு டீசென்ட்டா, எந்த அளவுக்கு கரெக்ட்டா நான் வந்து கட் பண்ணி, எக்ஸ்பிளைன் பண்ணி, எடிட் பண்ணி போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க போடுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அதுவே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் தூங்கிட்டு இருக்கான். ஸோ தூங்கிட்டு இருக்க சென்டர்ல இருக்காங்க. அவன் தான் நம்ம ஹீரோ. சைடுல ஒரு மொட்டை, அதுக்கப்புறம் இன்னொரு சோடா புட்டி இருக்கு. ஸோ அவங்க நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க. நம்ம ஹீரோட பேரு இசே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து கோயட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் கமிட் ஆயிரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துட்டு இருக்கும். பட் கடைசி வரைக்கும் கமிட் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கடவுள் அவன் தலையில எழுதி வச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஒரு ஃபன்னி பீஸ் கூட மென்ஷன் பண்ணலாம். என்னதான் கிளாஸ்லயோ இல்லை ஸ்கூல்லயோ ஏகப்பட்ட பொண்ணுங்க இருந்தாலும் சரி, பட் எல்லா பொண்ணுங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த 3 பசங்களை பிடிக்கவே பிடிக்காது. கிட்டத்தட்டன்னு சொல்றதை விட இந்த 3 பசங்க எல்லாமே பர்வர்ட்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ எதுவும் பண்ண மாட்டான். பட் பக்கத்துல இருக்காங்க 2 பசங்க, அந்த பசங்க பண்றதை நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா மாட்டிக்குவான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பர்வர்ட்டாவே ஸ்கூலுக்கு வந்து அடையாளமா தெரியுவான் கூட மென்ஷன் பண்ணலாம். அந்நேரத்துல அங்கிட்டுள்ள 3 கேர்ள்ஸ் வந்து கீபா போகாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க. பார்த்தா அந்த பையனும் நம்ம ஹீரோ ஒரே கிளாஸ் தான். ஸோ அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செலிபிரிட்டி மாதிரி எல்லா பொண்ணும் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சலா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, சரி ஓகே வாங்க நம்ம வந்து சைட் அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவனுங்களே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் சேஞ்சிங் ரூம் இருக்கு, அங்க போய் நின்றுட்டு இருப்பானுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இதுக்கெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டு இருப்பான். சைடா இங்க இருந்து கிளம்புங்க வாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான் பாருங்க. பார்த்தா அந்த பசங்க வந்து சட்டம் போடுறாங்க. ஸோ சத்தம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கேட்டுரும், எவன்டா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் மாட்டிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஓடி போயிருவாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தனியாக மண்டலத்தில் மாட்டிக்குவான். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம்னு சொல்ல முடியும். எஸ், நம்ம ஹீரோ வந்து கேர்ள்ஸ் கிட்ட மாட்டிக்குவான். நம்ம ஹீரோமே எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டான். பார்த்தா அவன் வந்து மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஸ்லோலி முடிஞ்சிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனே பார்த்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கியிருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுமே மீட் பண்ண, ஏடா நீங்க தான்டா பார்த்தீங்க, நான் ஏன்டா அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பான் பாருங்க. அந்நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்த ஒரு பொண்ணு மேனு ரெட் கலர் ஹேர் வச்ச ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கோம். யாரா அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா பாருங்க. அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே சொல்றானுங்க அந்த பொண்ணு வந்து சீனியர் மாதிரி. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு பேர் ரியாஸ் கிரேமோரே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த பொண்ணு மேனு ஒரு கல்ட் ரிசர்ச் கிளப்போட கேப்டன் அப்படின்ற மாதிரி கூட மென்ஷன் பண்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ஹீரோயினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் எபிசோட்ஸ் ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு யாரு ஹீரோயின் சொல்லிட்டு நல்லா புரிய வரும். அது மட்டும் இல்லாம நம்ம ரியாஸ் கிரேமோரிக்குமே நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ பத்தியுமே ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரியாஸ்க்குமே பாத்தீங்கன்னா செஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ செஸ் சாம்பியன் கூட மென்ஷன் பண்ணலாம். நான் செஸ் பத்தி மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா போகப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஹீரோ தான் அலாதே வந்து புலம்பிட்டு இருக்கா, எந்த தப்புமே பண்ணலாம், நம்ம தான் அடி வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இத்தனை பேர் கேர்ள்ஸ் இருக்காங்க, பட் நான் ஒரு பொண்ணு கூட கமிட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா பாரு. ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு பக்கத்துல இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுமே என்ன சொல்லிட்டு இருக்கா, நம்ம ஹீரோ கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்கு. பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஸ்கூல் கிடையாது, வேற ஸ்கூலும் கூட. நம்ம ஹீரோக்கு இது வந்து கனவா நினைவான்னு சொல்லிட்டு முக்கியமா புரியவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம உண்மையிலேயே இது வந்து கனவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சோ ஹீரோமே பாத்தீங்கன்னா ஃபைனலி நம்மளும் கமிட் ஆயிட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்படி நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா தோல்வி வச்சு போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா அந்த சைடு இன்னொரு பொண்ணுமே பாத்துக்கிட்டு, கிட்டத்தட்ட அந்த பொண்ணு மிடில் ஸ்கூல் பொண்ணுன்னு சொல்லலாம். சோ அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இவனும் வலையில மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போறா. பட் எதுக்கு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்குமே புரியல. அது மட்டும் இல்லாம இந்த மிடில் ஸ்கூல் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா ரியாஸ் கிரேமோர் இருக்குல்ல, சோ அவ கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லாட்டி அவங்க கிளப்ல உள்ள ஒரு மெம்பர்னு சொல்லலாம். இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவே டேட்டிங் ஃபார் டைம் வந்துச்சு. சோ டேட்டிங் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே கமிட் ஆயிட்டோமா அப்படின்னு சொல்லி திரும்பி நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தூரமா ஏதோ ஒரு பொண்ணு வந்து மிஸ்டீரியஸா இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஏதோ கையில ஒரு பேட்டர்ன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போகுது. கிட்டத்தட்ட ஒரு மேஜிக் சர்க்கிள் மாதிரி இருக்குன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். இதெல்லாம் என்னது, சரி ஓகே இப்போதைக்கு பாக்கெட்ல வச்சிருவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா பாக்கெட்ல மட்டும் வச்சுக்கிறான். அண்ட் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டே ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஸோ கம்ப்ளீட்லி வந்து பாத்தீங்கன்னா டேட்டிங்மே நல்லா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபவுண்டைன் இருக்கு. அந்த ஃபவுண்டைன் பக்கத்துல போயிட்டு நம்ம ஹீரோமே அங்க நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டு, சரி ஓகே எனக்காக எவ்வளவு பண்ணிட்டேன் ஃபுல்லா ரொம்பவே ஜாலியா இருந்தேன், பட் எனக்காக கடைசியா ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கறான். கடைசியா அப்படின்றதுமா கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்காக கடைசியா சாக முடியுமான்னு கேட்கறான். நம்ம ஹீரோக்கு சமஷாக்கு, என்னது சாக முடியுமாவா, என்னமா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு டீமனா மாதிரி நிக்குது. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுமே என்ன சொல்லியிருக்குன்னா, பரவாயில்ல பொண்ணு என்னதான் கொல்ல போறேனாலும் பரவாயில்ல, இன்னைக்குள்ள மெமரிஸ் எல்லாமே ஜாலியா இருந்துச்சு, ஃபன்னியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா உன்னை கொல்றதுக்கு டைம் கிடைச்சிச்சு, சோ எனக்காக செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா சம்பவ இடத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே சாகும்போது கூட நம்ம ஹீரோமே என்ன நினைச்சு பார்த்துட்டு இருக்கான்னா, அந்த ரெட் ஹேர் பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. பார்த்தா திடீர்னு அந்த பாக்கெட்ல உள்ள மேஜிக் சர்க்கிள் இருக்குல்ல, சோ அந்த மேஜிக் சர்க்கிளுமே ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஒர்க் அவுட்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அந்த ரெட் கலர் ஹேர் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுமே வந்துருது. சோ ரியாஸ்மே இங்க வந்துடுறா. நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. சரி ஓகே, நீ வந்து சாக போற, அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் தான் உன் மாஸ்டர், நான் உன் உயிரை காப்பாத்த போறேன், இனிமே நீ என்னோட ஸ்லேவ் மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம், இல்ல சர்வெண்ட் மாதிரி கூட மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியாஸ்மே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு சுத்தமா ஒன்றே புரிய மாட்டேங்குது. அது ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே முழிச்சு பாக்குறான். ஓகே, இது எல்லாமே கனவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவன் ஸ்கூல்ல போய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு பாக்குறான். இங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சுத்தமா எதுவுமே ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு கொண்டிருக்கும்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் சொல்லி, அந்த பொண்ணோட நம்பர் சேவ் பண்ணிப்பான். பட் அந்த பொண்ணோட நம்பருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கிடையாது. போன்ல எவ்வளவு செக் பண்ணாலும் அதுவுமே அழிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரியாஸ்ன்ற பொண்ணு நம்மளை பார்த்து பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்கே, நேத்து இந்த பொண்ணு தான் நம்மளை காப்பாத்துச்சா, அதெல்லாம் உண்மையிலே கனவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு சுத்தமா பாத்தீங்கன்னா டே ஃபுல்லாமே ஒழுங்கா போகலன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். பட் என்ன பண்ணாலுமே நேத்து டேவை மறக்கவே முடியாதுங்கிற மென்ஷன் பண்ணலாம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா திரும்பியுமே அந்த ஃபவுண்டைன் போய் செக் பண்ணி பார்க்கறான் பாருங்க. இந்த நம்ம ஹீரோட சென்சஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்பைடர் மேனுக்கு வந்து சூப்பர் பவர் கிடைச்ச அப்புறம் என்ன பண்ணிருக்கோம், அதே மாதிரி நம்ம ஹீரோக்குமே பாத்தீங்கன்னா சென்சஸ் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ அவனே பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன்ல போய் செக் பண்ணி பார்க்கறான். நேத்து இந்த இடத்துல செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதோ பேரியர் போட்ட மாதிரி ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். சோ அவனுமே என்ன சொல்லிட்டு இருக்கான், உன்னோட மாஸ்டரோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோ கூட இல்ல, சோ உன்னை கொல்றது ரொம்பவே ஈஸின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம பரவாயில்ல நீ செத்து போயிரு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவனே பாத்தீங்கன்னா திரும்பியுமே நம்ம ஹீரோ வயிற்றுல குத்தி கொள்றான். நம்ம ஹீரோமே செம்ம காண்டாகுது, என்னடா என்னை கொன்னுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம ரியாஸ்மே வந்துட்டு இருக்காங்க. சோ ரியாஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நிப்பாட்டுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆளுமே நிப்பாட்ட மாட்டேங்க, அவனுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா ரியாஸோட ஃப்ரெண்ட் அந்த மிடில் ஸ்கூல் பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த பொண்ணு தான் வந்து அட்டாக் பண்ணதுன்னு பார்த்தா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரியாஸுக்கு வைஸ் கேப்டன் சொல்லலாம். சோ அந்த பொண்ணுமே வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ எல்லாருமே ஒரு இடத்துல வந்து சிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போ நம்ம ரியாஸ்மே என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு இனிமேல் இந்த பையன் என்னோட சர்வன்ட், அது மட்டும் இல்லாம இவன் மேல கை வச்சா உன் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு பான் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. சரி ஓகே, இனிமே அவனை தனியா அனுப்பாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள்மே கிளம்பிடுறான், பேரியர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு. அப்போ நம்ம ரியாஸ்மே ஃபைனலி என்ன சொல்லணும், நான் இங்க பாரு திரும்பி எத்தனை தடவை நீ சாக போறேன்னு தெரியல, பட் இனிமேல் நான் தான் மாஸ்டர், அது மட்டும் இல்லாம நான் உன்னை ஈஸியா சாக விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே முழிச்சு பாக்குறா பாருங்க. பார்த்தா என்னடா கனவு இது, இந்த கனவெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல என்ன ஏதோ மூட்டை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் தூக்கி பாக்குறான் பாருங்க. பார்த்தா ஹீரோ அண்ட் ரியாஸ் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே செம்ம ஷாக்கு, என்னடா இது எப்படா இங்க மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கு. என்னது குட் மார்னிங், ஏமா இது ஏன் ரூமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோமே கத்திக்கிட்டு இருக்கான். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுத்தமா ஒண்ணும் புரியல. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் இந்த இடத்துல முடியுது. சோ நெக்ஸ்ட் எபிசோட பார்ப்போம். மறக்காம பாருங்க. ஓகே மச்சான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட் வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம அதுமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை பை.